ஹலோ காய்ஸ், நம்ம வீடியோ நிறைய பார்க்கறது இளம் பெண்கள் தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்காக ஸ்பெஷலான ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பெண்கள்னாலே அழகழகா நகை போட்டுக்க பிடிக்கும். ஆனால் நம்ம பட்ஜெட்குள்ள எல்லாம் வருமா அப்படின்னா டவுட் தான். பட் ஸ்விக்கி கிரியேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாமே உங்கள் பட்ஜெட்குள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க இன்ஸ்டா பேஜ் அப்படி இல்லைனா இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது லொக்கேட் ஆகிருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலக்கோலம், பாண்டிச்சேரி. பட் நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்டாக வேணா இருக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். கொரியர் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா ஈஸியாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஸ்விக்கி கிரியேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. அங்கே 1000க்கும் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணீங்க, சீக்கிரம் போய் ஸ்விக்கி கிரியேஷனை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான நகையை வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க இடது கையில மச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் இடது கையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதான் காமிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஒரு பூங்கால நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு கல்லறை இருக்க பூங்காக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா, இது ஒரு கல்லறை இருக்க சுடுகாடு இல்ல, ஆக்சுவலா இவங்க எல்லாம் சுடுகாட்டுல புதைக்கப்படல, பூங்கால அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா அமைதியா தூங்குறவங்கள பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் கையில பூ வச்சுட்டு அவருடைய மனைவியோட சமாதிக்கு பூ வச்சிட்டு இருக்காரு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க, அங்க பாருன்னு. திடீர்னு பார்த்தா அந்த வயசானவர் காணாம போயிடுறாரு. நம்ம ஹீரோவா அங்க பாரு யாருமே இல்ல, யார காமிக்கிற அப்படின்னு கேட்கும் போது இப்போ ஒருத்தர் அங்க இருந்தாரு, பாக்கலையா நீ, பாக்குறதுக்கே சினிமால பாக்குற மாதிரி அழகா இருந்தது, அவரோட மனைவியோட சமாதிக்கு பூ வைக்கிறது இது ஒரு கியூட்டான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றாரு, ஆனா நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்பவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது நீ பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை கண்டிப்பா சாக விட மாட்டேன், உனக்கு ஒரு நாள் முன்னாடியாச்சும் நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு அப்படியே முகம் ஒரு மாதிரி மாறுது. அவ சிரிச்சுக்கிட்டே அப்படியே நடந்துகிட்டே ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, நீ இல்லாத உலகத்துல என்னால வாழவே முடியாது, அப்புறம் எப்படி நான் வாழ்வேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றா, நம்ம ஹீரோவை ஒரு அடி அடிக்கிறா. இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுங்க. 2 பேரும் ரொம்ப லவ்வோட தான் இருந்திருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க, நிறைய விஷயத்த நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு லவ் ஃபீல் லைஃபா அப்படியே கொண்டு போயிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் இப்ப இந்த மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நிறைய பிளேஸுக்கு போய் என்ஜாய் பண்ணிருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் கிஸ்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் ஹக்ஸ், லாட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ்ல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதனுடைய முதல் பருவம் அப்படின்றது யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரி இவங்களாலையும் அந்த முதல் பருவத்தை மறக்கவே முடியல. கரண்ட்ல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட இந்த நினைவுகள்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்படிப்பட்ட அழகான மெமரிஸ் எல்லாம் நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்றா. நான் இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறது என்னோட ஹாப்பியான மொமெண்டே என்ன தெரியுமா, நமக்குள்ள நடந்த அந்த லவ் சீக்வன்ஸை நினைச்சுதான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுவே இல்லைன்னா நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு கேக்குறா. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிடுறா. அது கோவத்தோட நடந்து போறா. திரும்ப ஹீரோ போயிட்டு அவளுடைய கையை பிடிச்சி, ப்ளீஸ் எனக்காக நீ வாழணும், நீ இல்லைன்னா நான் செத்து போயிருவேன், நீ இல்லாத உலகத்துல நான் வாழ மாட்டேன்னு சொல்லி அழுகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா போன எபிசோட்ல ஒரு கார்ல யாரோ ஆக்சிடென்ட் ஆகியிருந்தாங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த காரை தான் காமிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர் எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா யங்ஷங் இருக்கான்ல, இவன் என்ன பண்றான், பேக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். அவங்க அம்மா வழியில நின்று எங்கடா போறான் மகனே அப்படின்னு கேக்குறாங்க. யங்ஷங் எங்க கிளம்பி போறான்னு தெரியுங்களா, நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காளே ஜெர்மன், அங்கதான் போறா. இவன் என்ன கேக்குறா, இங்க உனக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு அவ பின்னாடி ஏன்டா நீ போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது எனக்கு நிறைய கடமை இருக்கு, அவதான் என் வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவ கூட அவனோட புருஷன் இருக்கான், பேக் இருக்கான், நீ போய் அங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு யங்ஷங் என்ன சொல்றானா, அவளுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ண போறாங்க. பட் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நான் போயிட்டு புது மெமரிஸ் கிரியேட் பண்ணுவேன், அவளுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் போயிட்டு போகுது அப்படின்ட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவ கூட ஒரு அழகான வாழ்க்கைய வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். பட் அவங்க அம்மா இவனை போக விடாம கையை பிடிச்சி தடுக்கிறா. நீ ஏன் தான் இப்படி பண்ற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறா. நீங்க என்ன விட்டா மட்டும் போதும், நான் இப்ப கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். அவளை மறப்பையா மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது நான் சாவர வரைக்கும் அவளை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். நான் கூட இவன் திருந்திட்டான்னு நினைச்சான், ஆனா இவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டான் போல இருக்கு. அடுத்தவன் பொண்டாட்டி தான் வேணும்னு ஒத்த காலால நிக்கிறான். கிளம்புற மாதிரி யங்ஷங் அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்ல இருந்து பிளைட் ஏறிடுறான். அந்த போற இடத்துல ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. எந்த நியூஸ்னா, ஒருத்தவனுடைய முகம் செதைக்கப்பட்டு கார்ல கிடப்பான்னு சொன்னாலே அவனுடைய நியூஸ்.
ஆக்சுவலா இவன் பியோமா தான் இருப்பான், அவனை யங்ஷங் தான் கொண்டு இருப்பான். அவனை போட்டு தள்ளிட்டு தலைவர் அசால்ட்டா ஃபிளைட் ஏறி கிளம்பிட்டாரு. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ சோபால படுத்து எழுந்துக்கிறாரு. எழுந்து பார்த்ததும் ஹீரோயின் உள்ள படுத்திருக்கா. போயிட்டு பார்த்தா அவ அப்படியே கண் விழிக்கிறா. இந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்கும் போது அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து சர்ச்ல உட்காந்து சாமியை கும்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவரை பின்தொடர்ந்து போய் அங்க உட்காரா. அவ உட்காரத பார்த்துட்டு எப்படி இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. நீ டெய்லி எங்கேயோ போறத பார்த்த, அதனால உன் பின்னாடியே நான் வந்தேன், அப்படியே இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி, என்ன விஷயமா டெய்லி வந்து சாமி கும்பிட்டு இருக்க? நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு கடவுள்கிட்ட கேக்குறியா அப்படின்னு கேட்கும் போது, சொர்க்கமோ நரகமோ அது நம்ம கையில இல்ல, அதெல்லாம் கடவுள் கையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்புறம் எதுக்கு டெய்லி வந்து இந்த மாதிரி கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, நான் கடவுள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒரே விஷயம்தான், உனக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணி சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வரணும் அப்படின்ட்டு தான். அதுக்காக தான் நான் கடவுள்கிட்ட தினமும் ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயின் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஏந்து வரா. நம்ம ஹீரோவும் வெளில ஏந்து வராங்க. வெளியில வந்தா சிலுவை ஒண்ணு வச்சிருக்கு. அங்க பெரிய போர்டு இருக்கு. அந்த போர்டுல என்னன்னா ஒரு டாலர்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்குங்க. அதுல இருக்க டேக்ல யாரு வேணா என்ன வேணா எழுதி வைக்கலாம், அவங்களுக்கு தோன்றதை எழுதலாம். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நான் இதுல ஒண்ணு எழுத போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, நடக்காத ஒரு விஷயத்த எழுதி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப ரெண்டு பேரும் கார்ல அப்படியே அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. போகும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உனக்கு டைம் கொடுக்க ரெடியா இல்ல, அதனால லஞ்ச் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நம்ம அதுக்கு முன்னாடி வேற ஒரு பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூத்தோட்டத்துக்கு கூட்டு போறா. கூட்டு போயிட்டு இந்த பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறா. நம்ம ஃபர்ஸ்ட் ஹனிமூனுக்கு இந்த பிளேஸுக்கு தான் வந்திருந்தோம், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, ஞாபகம் இருக்கு, இங்க வந்து நிறைய போட்டோஸ் எடுத்தோம், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி அதை விடு, நம்ம பீர் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டோமே அது அப்படின்னு கேட்கும் போது, அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ கூட நான் பீர் குடிச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன், அதுவும் ஞாபகம் இருக்கு, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குடி அப்படின்னு சொல்றாரு. சரி, எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல, நம்ம ஹோட்டலுக்கு போற வழியில இது இருந்தது, அதனால பாத்துட்டு போலாமே அப்படின்னு தான் வந்தான். அந்த வானத்தை பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு, இங்க இருந்து நம்ம ஒரு போட்டோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த போட்டோவை நான் இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட அழகான இடத்த, உன்ன மாதிரி ஒரு அழகான மனுஷனை எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன், இழந்துருவேன், அதான உண்மை, அதுக்காக நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க ரெடியா இல்லை அப்படின்னு சொல்றான். இறந்துதான் போகணும்னு என்னோட தலையில எழுதி இருந்ததுன்னா அதுவே நடக்கட்டும், அதுக்காக நான் இந்த மெமரிஸ் எல்லாம் இழக்க விரும்பல, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் ரசிக்கிறதுக்கு போயிடுறான். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, என்ன சொல்றதுனே தெரியல, தகச்சு போய் நிக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா சேர்மனுடைய பொண்ணு பிஜோமா தான் காட்டுறாங்க. இவ என்ன பண்றா அப்படின்னா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த காஃபி கப் இப்படி எடுத்து பார்த்தா அந்த காஃபில ஒரு முகம் தெரியுது. யார் முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பாய் இருப்பாருல, அவருடைய முகம் தான். சரி அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் போய் எடுக்க ஓபன் பண்றா. காரோடைய விண்டோல அவருடைய முகம் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன பைத்தியம் ஆயிட்டியா பிஜோம், நீ என்ன எங்க பார்த்தாலும் அவன் மூஞ்சி தெரியுது, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஷாப்பிங் போறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஷாப்பிங் போயிடுறா. எல்லா ஷாப்பும் பண்ணி முடிச்சுட்டு நேரா இங்க வருவான்னு பார்த்தா, நேரா அந்த வில்லேஜுக்கு போய் அந்த வில்லேஜ் பாய் வீட்டுக்கு முன்னாடி காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டோர் ஓபன் பண்ணுவானா மாட்டானா, ஓபன் பண்ணுவானா மாட்டானான்னு. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காருல, அவர் வந்து அந்த இடத்துல, நீ என்ன கார் எடுத்துட்டு வந்து இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. காருக்குள்ள இருந்து நிறைய புரோட்டீன் டப்பாலாம் எடுத்து கொடுத்துட்டு, இதெல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், அதனாலதான் இங்க வந்த அப்படின்னு சொல்றான். சரி, நம்ம வீடு அங்க இருக்கு, அதாவது பேக் வீடு அங்க இருக்கு, நீ என்ன இவர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான்னு கேட்கும் போது, இப்ப அந்த வில்லேஜ் பாய் அப்படியே ஸ்மார்ட்டா வாக்கிங் போறதுக்காக வீட்டுல இருந்து வெளியில வராரு. இவன் என்னவோ இவனை பார்க்கதான் வந்திருப்பா. இவன் வெளியில வந்த உடனே இவன் அப்படியே கார்ல இருந்து வெளியில வந்து தலையெல்லாம் சரி பண்ணிட்டு வெளில நிக்கிறா. பட் இவனோட தம்பி என்ன பண்றான் தெரியுங்களா, அவனை விடவே மாட்டான். அவன் என்னதான் பார்க்க வந்தா, உன்னை பார்க்க வரல, நீ கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த வில்லேஜ் பாய் என்ன பண்றாரு தெரியுங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவளை கூட்டு போய் வீட்டுல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி மட்டும் இல்லைங்க, ஒரு தோட்டத்திலேயே வளைய வச்ச நிறைய பழம், அந்த பழம் இந்த பழம் எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சியோல் இருக்கான்ல, இவன் போயிட்டு இவன் வீட்டுக்குள்ள போய் பார்ப்பான். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய தோட்டத்தை வச்சிருப்பாரு. அதாவது எல்லா விவசாயமே அந்த தோட்டத்துக்குள்ளே பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு, என்னங்க இந்த மாதிரி செமையா பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, வாழ்றதுக்கு கொஞ்சம் காசு இருந்தா போதும், சந்தோஷமா வாழலாம், எனக்கு இதுவே போதுமானதா இருக்கு, இதை வச்சுட்டு நான் இங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்ட சியோல் என்ன பண்றாரு, நானும் உங்ககிட்ட வந்து அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்துக்கலாமா, உங்க வீட்டுல அப்படியே சாணி எல்லாம் வாரிட்டு இந்த கோழி எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஜாலியா இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு வந்து இவ பியோம் என்ன சொல்றான், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்றான்.
அதெல்லாம் என்னால பண்ண முடியும். நான் இதுக்கப்புறம் இந்த விவசாயம் பண்ணி கிராமத்திலே தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. என்ன கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி கிட்ட இருந்துதான். ஃபோன் வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருடைய அப்பாவும் அம்மாவும் அங்க வராங்களாம், அதனால இவருக்கு கால் வந்திருக்கும். உடனே இவரு ஏன் இப்ப இவங்க அடிக்கடிக்கு இங்க வராங்கன்னு தெரியல, இவங்க வந்தாங்கன்னா என்னோட ஒய்ஃப் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவர் எழுந்து போயிடுறாரு. இப்போ பிஜோம் இருக்கால, இவனும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். பின்னாடியே வந்து இந்த வில்லேஜ் பாய் என்ன சொல்றாரு, போயிட்டு சீக்கிரமா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பிஜோம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புறா. இப்ப அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு லவ் சீக்வன்ஸ் வைக்கிறாங்க. என்ன ஒரு கருமம் முடிச்ச காட்சிடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. வில்லேஜ் பாய் மெதுவா கிட்ட வந்து, திரும்ப நீங்க வாங்க, உங்களுக்காக நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், திரும்பவும் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. இவகிட்ட யாருங்க இப்படிலாம் பேசுவா, அது நம்ம வில்லேஜ் பாய் வேற ஸ்மார்ட்டா இருக்காரா, செம்ம ஹாப்பியா அப்படியே சந்தோஷத்துல ஓடுறா. 18 வயசு நினப்பு போல ஆன்ட்டிக்கு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல ஒரு பிளேஸுக்கு போறாங்க. அந்த பிளேஸை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன கேட்கறா, நம்ம ஹோட்டலுக்கு தானே போறோம்னு சொன்னா எங்க கூட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும் போது, நீ ஒரு பர்சனை மீட் பண்ணியே ஆகணும், அங்கதான் கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து உங்ககிட்ட வீடியோ கால் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சீனை கட் பண்ணா இவங்க எல்லாம் வீடியோ கால் பேசுறதுக்காக ரெடியா உட்காந்துருக்காங்கப்பா. இப்ப சியோல அப்படியே வெளியில இருந்து ஓடி வந்து, எங்க என் பொண்டாட்டின்னு கேக்குறாரு. அவ வந்து குழந்தைய கூட்டு வெளியில சும்மா வாக்கிங் போயிருக்கா அப்படின்னு சொன்னதும் பேசாம அப்படியே உட்கார்றாரு. இப்போ இவங்க எல்லாரும் உட்காந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்கப்பா. 1 மணி நேரம் பேசுவாங்க போல இருக்கு. எல்லாரும் மாத்தி மாத்தி பேசி அவகிட்ட எப்படி பேசி அவளை கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோயினோட தம்பி என்ன திரும்ப கொடுக்குறாரு, நீங்க போன் பண்ணி அவளை வேற லெவல்ல திட்டுங்க, கண்டமேனிக்கு திட்டுங்க, அவ கண்டிப்பா ஒத்துப்பா அப்படின்னு சொல்றாரு. இருக்கவங்க எல்லாம், அட பாவி, உன் அறிவுல ஆணி வச்சு அடிக்க, இந்த மாதிரி எல்லாம் திட்டினா அவ போய் சூசைட் பண்ணி செத்துருவாடா அப்படின்னு சொல்றாங்க. மாதிரி எல்லாரும் வீடியோ காலும் பண்றாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா தான் பேசுறா. அவ அழுதுகிட்டே அவளால சரியா பேசவே முடியல. கண்ணுலயும் மூக்கல இருந்து தண்ணியா ஊத்திக்கிட்டே இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், அந்த லேப்டாப் எடுத்து பிஜோம் கிட்ட கொடுக்குறா. அவளும் என்ன சொல்றான், இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்டை நான் பாத்துட்டேமா, நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, எல்லாம் சரியாயிரும், திரும்ப நீ இங்க வந்தன்னு வச்சுக்கோயா, அந்த பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் அந்த லேப்டாப் புடிங்க விட்டா, நீயே அவளை பேசி பேசி கொண்டுடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு மாப்பிள்ளை மேல கோவப்படாதம்மா, நான் தான் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேணான்னு சொன்னேன், அவர் மேல எந்த தப்புமே கிடையாது, ஒருவேளை நாங்க இங்கேயே சொல்லியிருந்தா நீ ஜெர்மனுக்கு போக மாட்டியோ, ஆப்ரேஷன் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டியோ அப்படின்ட்டு தான் நாங்க சொல்லாம இருந்தோம், தயவு செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கோமா அப்படின்னு கெஞ்சுறாரு. நான் நிறைய டாக்டர்கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணேன். ஆனா அவங்களாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு முன்னாடியே பேக் வந்து இங்க சந்திச்சுதான் சொன்னாங்க, ஆனா மாப்பிள்ளைக்கு உன் மேல அவ்வளோ ஆசை இருக்கு, பாசம் இருக்கு, அவர் உனக்கு எது நல்லதோ அதை தாமா செய்வாரு. நான் எதிர்பார்த்ததை விட பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவான டாக்டர் கிட்டலாம் அவர் போய் பேசினாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே நம்ம ஹீரோ யார்கிட்டலாம் பேசினாங்கன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பாரு. பட் யாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்க மாட்டாங்க. 100ல் 1ன்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல தான் இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஹீரோயினும் அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்றாரு, அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஏற்கனவே அவள்கிட்ட நிறைய பேசிட்டோம், பரவாயில்ல, இதுக்கப்புறம் பேச தேவையில்ல, மாப்பிள்ள பேசிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு வீடியோ காலை கட் பண்ணாமே க்ளோஸ் பண்ணிருப்பாரு. இப்படி பண்ணும் போது அங்க எல்லாரும் அழுகிறது இவ காதுல நல்லாவே விழுது. அங்க இருக்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்க இருந்து இவனும் அழுகிறா. சீனை கட் பண்ணா சியோலோட ஒய்ஃப் என்ன பண்றா, குழந்தைய வச்சு அப்படியே சுத்திட்டு இருக்கா. அப்படி சுத்திட்டு இருக்கும் போது இந்த வில்லி இருக்காளே லேடி, அவ கார்ல வந்து இறங்கி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக இங்க வந்திருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்றானா, நான் என்னுடைய குடும்பத்துக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. எது உன் குடும்பமா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலா சிரிக்கிறா. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு தெரியுமா, என் கூட இருந்துட்டு இப்ப உன் குடும்பம்ன்றிய, இதெல்லாம் நல்லா இருக்கா, நீ அமெரிக்கால தான் இருந்திருக்கணும், நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு, மரியாதையா உன் புள்ளைய கூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றா. இந்த நேரத்துல இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோயினோட அம்மா இருக்கால, இவளோட மாமியாரு, அவன் அந்த இடத்துல வந்து பாத்துட்டு இருக்கா. இவ வந்திருக்கானே உங்க 2 பேருக்குமே தெரியாது. இவனுடைய பொண்டாட்டி என்ன சொல்றானா, எனக்கு என்ன வேணா நடந்தா நான் ஏத்துப்பேன், ஆனா சியோலோட குடும்பத்துக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. இதை பார்த்த இவங்க மாமியார் என்ன பண்றா அப்படின்னா, வேகமா இங்க வந்து, குழந்தைக்கு சளி பிடிக்கும், குழந்தை எதுக்கு இந்த மாதிரி குளிர்ல வச்சிட்டு இருக்க, மரியாதை வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி மிரட்டுறா. இப்ப அப்படியே அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த குழந்தை மேல துணியெல்லாம் போடும் போது இவருக்கால வில்லி என்ன சொல்றா, அவ யாருன்னு உனக்கு தெரியுமா, தெரியாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது, அவ யாரு என்ன அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறா. இவளும் என்ன பண்றா, அந்த தள்ளு வண்டியை தள்ளிட்டு அவ பின்னாடியே போயிடுறா. இவளுக்கு இது தேவையா சொல்லுங்க, தேடி வந்து பல்பு வாங்கிட்டு போறா இங்க இருந்து.
சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு பெரிய டாக்டரை போய் மீட் பண்ணி பேசுறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரமா வந்து அட்மிட் ஆகுங்க, அப்பதான் சீக்கிரமா அறுவை சிகிச்சை பண்ண முடியும், அப்பதான் சீக்கிரம் குணமடையும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா ஆப்ரேஷன் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்காம கூட போலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த ரூம்ல நம்ம ஹீரோயினே இருக்க மாட்டா. ஹீரோயினை தேடுறதுக்காக ஹீரோ எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு. பட் ஹீரோயின் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஹீரோ போயிட்டு ஒரு சர்ச்சில் உட்காந்து சாமி கும்பிடுவாரு இல்லையா, அந்த சர்ச்சில் போய் உட்காந்துருக்கா. ஹீரோ போட்ட ரிங்க போட்டுட்டு சாமி கும்பிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ரவுண்டு கட்டி தேடுறாரு, எல்லா இடத்துலயும் தேடிட்டு ஒருவேளை சர்ச்சில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கும் ஓடி போறாரு. அங்க ஓடி போய் பார்த்தா பட் அங்கேயும் ஹீரோயின் இல்ல. வெளியில வந்து பார்த்தா அந்த டேக் கட்டி இருக்கும் இல்லையா, அந்த டேக்ல நம்ம ஹீரோயின் எழுதின ஒரு டேக் இருக்கு. அதுல அவ என்ன எழுதிருக்கா அப்படின்னா, அந்த கடவுள் கிட்ட நீங்க தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க, நீங்களே எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்தீங்க, என்ன காப்பாத்துங்கன்னா உங்ககிட்ட நான் கேட்கல, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இந்த நினைவுகள் எல்லாத்தையும் சுமந்துகிட்டே தான் இருக்கணும், எனக்கு இந்த மெமரிஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த டேக படிச்சு முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வெளியில வந்து பார்த்தா ஒரு தூணு கிட்ட உட்காந்து நம்ம ஹீரோயின் ஒன்னு அழுதுட்டு இருக்கா, கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு ஹேயின் அப்படின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்து எழுந்து எட்ட போக ட்ரை பண்றா. உடனே ஹீரோ பிடிச்சி அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருடி, நான் உனக்காக தான் நல்லது செய்ய தான் வந்தேன், எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அவளும் என்ன பண்றா, எனக்கு ஆப்ரேஷன் வேணாம், எனக்கு நீ தான் முக்கியம், உன் கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் முக்கியம், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் போதும், உன் கூட வாழ்ந்தா எனக்கு போதும், எப்படி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை விட்டுட்டு என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, உடனே அவளுடைய கையை பிடிச்சி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுடி, நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாக்குற பர்சன் நானா தான் இருப்பேன், அதனால நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நீ ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும், ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எத்தனை நாளானாலும் நீ ஃபர்ஸ்ட் பாக்குற பர்சன் நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப நான் உன்னை பார்த்து உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம லவ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம காதலிக்கலாம், திரும்ப குழந்தை பெத்துக்கலாம், அழகான வாழ்க்கையை வாழலாம், என்னோட வில்லேஜுக்கு போய் வாழலாம், எங்க வேணா போய் வாழலாம், திரும்ப நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. ஆனாலும் ஹீரோயின் என்ன சொல்றா, வேணான்னு சொல்லி மறுக்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, ஒரு டைம் உனக்கு உடம்பு சரியில்லாம போகும்போதும் உனக்கு ஏதோ ஆகும் போதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை நீ இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த உலகத்துல நான் வாழவே மாட்டேன், அடுத்த நொடியே நானும் இறந்து போயிடுவேன், என் கூட வாழணும்னு ஆசைப்படுறியா, என் மேல நம்பிக்கை இருந்தா இதுக்கு நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ரொம்ப டீப்பா அழுகிறாரு. அவளும் ஒரு கை தட்டி விட்டுட்டு தள்ளி போறா. ஒரு கட்டத்துக்கு மேல சமாதானப்படுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு வருவாரு. அப்படி கூட்டு வரும்போது அவன் என்ன சொல்றான், நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நீங்க போய் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வரேன்னு சொல்றான். பட் நம்ம ஹீரோ போய் என்ன பண்றாரு, அந்த சிட்டிங் பெஞ்சில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. பட் சாப்பிடலாம் இல்ல. இப்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹீரோயின் வந்தால வரும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடி இருக்க பெஞ்சில 3 பொண்ணுங்க உட்காந்து நம்ம ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு சுத்தி வந்து அந்த டேபிளை நல்லா தள்ளி போட்டு, அந்த பொண்ணுங்களுக்கு ஹீரோ தெரியாத அளவுக்கு தள்ளி போட்டு அந்த டேபிள்ல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. பாவம் கண்ணு தெரியாது போல, பார்த்தா தெரியலையா, பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது சரி, நீங்க அந்த பொண்ணுங்க முன்னாடி வந்து உட்காந்து நீங்க எப்பயுமே காஃபி குடிக்க மாட்டீங்க, ஸ்டெயிலா காஃபி கப்பை வாங்கிட்டு அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் இதை வேணே தான் பண்றேன், சும்மா சீன் போறதுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, ஸ்டைலா அந்த காஃபி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு திரும்ப சீனா அந்த பேப்பரை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடறாரு. எதிர்த்தாப்புல இருக்க பொண்ணுங்க இவரே தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா, ஹலோ மேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க பாருங்க ரிங்கு, உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும் போது நீங்க வேற பொண்ணெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றாரு, நான் சொல்றது எதையும் நீ கேட்க மாட்டா, அப்படி இருக்கும்போது நீ சொல்றது எதுக்கு நான் கேட்கணும், நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எடுக்க போறாரு. அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே இவரை தான் பாக்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பொசசிவ் அதிகமா தான் வருது. அப்படி ஹீரோவும் என்ன பண்றாரு, போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்றா, அந்த கையெல்லாம் மடிச்சு விட்டுருக்கல, அதெல்லாம் இறக்கி விடு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்கல அதெல்லாம் அப்படின்றா. இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை மடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்கா. பின்னாடி பாத்தீங்கன்னா யங்ஷங் வந்து நிக்கிறான். இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹே காய்ஸ், அப்படியே இந்த பார்ட்டை முடிச்சிடறாங்கப்பா. நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும், மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த எபிசோடுக்கு 10க்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். பாய்.